வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்களோட காதலை ஏத்துக்கவே இல்லை. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வராரு. பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோயினை பார்த்துட்டு நேரா ஹீரோயின்ட்ட போயிட்டு என்னாச்சு, அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எங்க பாட்டி, அங்க நடந்ததே வேற பாட்டி. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, அவரை கூட்டிட்டு போயிட்டு எப்படியாவது என்னோட மனசுல இருக்கிற காதலை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் கூட்டிட்டு போனேன். ஆனா கடைசியில அவரு பெரிய ட்விஸ்டா வச்சுட்டாரு. பாட்டி கேக்குறாங்க, அப்படி என் பேரை என்னதான் சொன்னான்? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, அவரு இன்னும் வந்துட்டு தீபாவை சுத்தமா மறக்கவே இல்லை. அவரால என்னைக்குமே தீபாவை மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ என் மனசுல உள்ள காதல சொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவரு கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி இல்லவே இல்லை பாட்டி. கடைசியா நான் ஒரு சவால் விட்டிருக்கேன். 30 நாளையில அவரோட மனசுல உள்ள காதல அவரே என்கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சவால் விட்டேன். ஆனா நான் ரொம்ப அதிகமா தான் பாட்டி சவால் விட்டுட்டேன். ஆனா என்ன பண்றது, அவரோட மனசுல இருக்கிறதையும் வெளியில கொண்டுட்டு வரணும்ல. 30 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சுதான். ஒருவேளை அவரு காதல மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கிடுங்க பாட்டி, நான் நேரா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியா போக வேண்டியதுதான். இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்ப எதிர்ச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பாட்டி, ஒருவேளை அவரை மட்டும் நான் காதலிக்க வைக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன ஆஸ்திரேலியா அனுப்பிடுவாராம். இதுதான் எங்க 2 பேருக்குள்ள நடந்த டீல். இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னம்மா இது, இப்படி ஒரு காரியத்தை அவன் சொல்லியிருக்கான், இப்ப நீ என்ன பண்ண போற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அதான் பாட்டி, எனக்கும் தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அவரு கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அவரு கண்டிப்பா அவரோட மனசை மாத்திப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும், சும்மாவா இந்த பழமொழிய சொல்லி வச்சிருக்காங்க? இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட பேச்சு கொடு, எப்படியாவது அவன் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. என் பேரன் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பான், சரியா? அதுக்காக இப்படி தோல்த்துட்டோம் அப்படின்னு துவண்டு போய் உட்காராத. அவன் கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசுல உள்ளத புரிஞ்சுப்பான், சரியா? நீ அவனுக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்க அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுப்பான். இங்க பாரு, அப்படியே என் பேராண்டி முதல் கல்யாணம் செட் ஆகல அப்படிங்கிறதுக்காக அப்படியே அவனை விட்டுற முடியாது. அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவனும் சந்தோஷமா வாழணும்ல. சோ அவன் கண்டிப்பா வந்துட்டு மனசை மாத்திப்பான், நீ கவலைப்படாத. அதுக்கு இடையில அவன்கிட்ட பல விஷயங்களை பத்தி சொல்லு. இது மாதிரி லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லு. அவன் கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. தீபாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்றேன். அது எல்லாத்தையுமே அவனுக்கு செஞ்சு கொடு. அவன் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் மாறுவான், சரியா? இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, ஒருவேளை அவரு மாறவே இல்லைன்னா என்ன பாட்டி பண்றது? அப்புறம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போற மாதிரி ஆகிடும். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. என் பேரன் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பான். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், உன்னை சேர்த்து வச்சிட மாட்டோமா? இது கேட்டதும் ஹீரோயினும், சரிங்க பாட்டி, நீங்க எல்லாரும் உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்துட்டு அவர்கிட்ட இன்னும் நெருங்கி பழக முயற்சி பண்றேன். அவரு கண்டிப்பா மனசை மாத்துவாரு அப்படின்னு பாத்துப்போம். இது கேட்டதும் பாட்டியும், சரி நீ போ அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் அங்கேருந்து ரூமுக்கு வராங்க. அங்க வந்ததும் ஹீரோ சொல்றாரு, சரி எங்க போயிட்டு வந்த? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டிய பாத்துட்டு வந்தேன். அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி பாட்டி தான் வந்துட்டு அங்க பீச்சுக்கு போக சொன்னாங்களா, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போக சொன்னாங்களா? ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, பாட்டி எடுத்துட்டு போக சொல்லல, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு, பாட்டி கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி பாட்டி சொல்லல, நீயா தான் எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு, உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா நீ இப்பவே சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு வந்துட்டு நீ 30 நாள் டைம் கொடுத்துருக்க. அந்த 30 நாளோட முதல் நாள் தான் இது. சோ இன்னும் எனக்கு 29 நாட்கள் இருக்கு. கண்டிப்பா உன் மனசை மாத்தி என்னை காதலிக்க வைப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி சரி, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, இப்ப எங்க தூங்க போற? ஹீரோ சொல்றாரு, கீழே தான் படுத்து தூங்க போறேன். ஹீரோயின் கேக்குறாங்க, இங்க பாரு,
அதெல்லாம் வேண்டாம். இத்தன நாளும் நான் கீழ தானே படுத்து தூங்குனேன். அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "இங்க பாரு, ஒருவேள உன் மேல நம்பிக்கை இல்ல. இது மாரி கண்டிப்பா வந்துட்டு என் மேல உங்களுக்கு காதல் வந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பயந்தீங்கன்னா கீழேயே படுத்து தூங்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ஹீரோ கேட்குறாரு, "என்ன புத்திசாலித்தனமா பேசுற அப்படின்னு நினைப்பா? இங்க பாரு, என் மனசுல உள்ளத யாராலயும் மாத்தவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான். நீ இந்த மாதிரி பேசி என்னை வந்துட்டு உன் வழிக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காத. இத்தனை நாளும் நான் எப்படி கீழே படுத்து தூங்கினானோ அதே மாதிரி நான் கீழே படுத்து தூங்கிக்கிறேன், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே படுத்து தூங்குறாரு. இத பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க, என்ன இது கொஞ்சம் கூட பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு, இவரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ஹீரோயின் கிட்ட இது மாதிரி உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எங்க கூட்டிட்டு போக போறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் வா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்ல ஏறுறாங்க. 2 பேருமே கார்ல ஏறி நேரா ஒரு சமாதி மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இது என்ன ஏதோ சமாதி மாதிரி இருக்கு, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவோட சமாதிக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு தீபாவோட சமாதிய காமிக்கிறாரு, பாரு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அந்த சமாதிய பார்த்துட்டு ரொம்ப ஒரி பண்ணி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இது யாருன்னு தெரியுதா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது யாரு அப்படின்னு தெரியாமையா இருக்கும், இவங்க தானே தீபா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவதான் என்னோட உயிர், இவையில என்னைக்குமே எனக்கு மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு இவ வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக இதே மாதிரி கடைசி வரைக்கும் தீபாவையே நினைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்சமாவது உன்னோட லைஃபையும் யோசனை பண்ணி பாரு. அவங்க இறக்கும் பொழுது உங்ககிட்ட என்ன சத்தியம் வாங்கிட்டு இறந்தாங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு இறந்தாங்க. அப்படி இருக்கையில நீ இப்படி வந்துட்டு கல்யாணம் ஆகியும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாரு, பழைய விஷயம் ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட லைஃப பாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் அத முதல்ல பொறுமையா கேளு. ஹீரோயின் கேக்குறாங்க, இங்க பாரு, நீ என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருப்ப அப்படின்னு இன்னுமேவா என்னால கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும். இங்க என்ன எதுக்காக தெரியுமா கூட்டிட்டு வந்திருக்க? உன் ஒய்ஃப பத்தி சொல்லி இன்னும் அவளை மறக்க முடியல, அவளை இன்னும் என் மனசுலதான் நினைச்சிருக்கேன், அவ இருக்கிற இடத்துல வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்றதுக்காக தானே நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க. இங்க பாரு, நீ என்ன பேசினாலும் சரி, எப்படி என் மனசை மாத்த நினைச்சாலும் சரி, நான் கண்டிப்பா சேஞ்சே ஆக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட உண்மையான காதல் அப்படின்னு பார்த்தா அதுவும் நீதான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்னால மனசை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நீ உன்னோட மனசை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. நான் ஒன்றும் அநியாயமா எதுவுமே கேட்கவே இல்லை. உன்னோட மனைவி வந்துட்டு இறந்துட்டா, இனிமே அவ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் துளி அளவு கூட இல்லை. அவளையே இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கைக்கும் எந்தவித அர்த்தமும் இல்லை. பெசாப்ல அவளை மறந்துட்டு என்னோட சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. அம்மா வந்துட்டு ஆரம்பத்துல உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்போ என் லைஃபே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஆனா கடவுள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல லைஃபை தான் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்பதான் புரியுது. புரிஞ்ச பிறகுதான் எனக்கு ஒண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்க பாரு, இப்ப கூட சொல்றேன், உன்னோட பழைய வாழ்க்கையை மறந்துட்டு உன்னோட எதிர்காலத்தை யோசனை பண்ணி பாத்தியன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. இங்க நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னா, என்னால என்னைக்குமே தீபாவா மறக்க முடியாது. ஸோ நீ தேவையில்லாம வந்துட்டு என்னோட மனசை மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணாத. இன்னும் 30 நாள் தான் இருக்கு, வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. ஸோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவரோட மனசை எப்படி மாத்துறது, ரொம்பல பிடிவாதமா இருக்காரு, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசனையில நிக்கிறாங்க. அப்பதான் தீபா டக்குன்னு ரேவதி எதிர்க்க வராங்க. இத பார்த்ததும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம ரேவதி அவங்கள பார்த்துட்டு, நீங்க நீங்க தீபா தானே? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா, நான் தான், தீபாவே தான். அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, பாத்தீங்களா உங்க ஹஸ்பண்ட் எப்படி பேசுறாரு அப்படின்னு, நீங்க இறந்த பிறகும் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு பாத்தீங்களா, இவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அவர் ஏன் இப்படி மனசையே மாத்திக்க மாட்டேங்கிறாரு,
இன்னமும் அவர் வந்துட்டு உங்கள தான் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்த கூட அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்ப தீபா சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு அவர பத்தி நல்லாவே தெரியும். அவர் வந்துட்டு இன்னும் என்ன மறக்கல அப்படிங்கிறதும் தெரியும். இந்த கல்யாணமும் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சுன்னு தெரியும். இது எல்லாத்தையுமே நீதான் ரேவதி மாத்தணும். உன் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட நீ எடுத்து சொல்லி புரிய வையி. அவரு கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு. உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. அவரு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீதான் முயற்சி பண்ணணும். அவரு கண்டிப்பா என்னை மறக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரை கூடிய சீக்கிரம் என்னை மறக்கறதுக்கு நீதான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி நீங்க இறக்கும் பொழுது அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்தீங்களா? அப்ப தீபா சொல்றாங்க, ஆமா. இது மாதிரி அவரு நான் இருக்கும் பொழுது சத்தியம் பண்ணிட்டு தான் இறந்தேன். அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினேன். அவரும் என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அந்த சத்தியத்தை அவர் இன்னும் பாதுகாக்கிற மாதிரியே தெரியல. அவர் இன்னும் வந்துட்டு செகண்ட் லைஃபுக்குள்ள போகாம தான் இருக்காரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நீங்க தான் அக்கா சொல்லணும். எப்படியாவது வந்துட்டு அவரோட மனசை மாத்தணும். அதுக்கு தீபா சொல்றாங்க, இங்க பாரு, அவருக்கு பிடிச்ச விஷயத்த செய்யி. அவருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை செஞ்சு கொடு. அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இரு. அதுவே போதும். இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்பவுமே அவருக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன். இப்போ கூட நான் அவருக்கு தான் சப்போர்ட்டா இருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ கூட நான் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். யாருமே வந்துட்டு அவரை பேச விட்டுற மாட்டேன். என்றைக்குமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நீ இந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு ஆதரவாக பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கே அவர் வந்துட்டு அனாதை ஆகிட்டாரோ அப்படின்னு நினச்சி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ நீ வந்துட்டு அவரை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சிஸ்டர், எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவரோட மனசுல லவ் இல்லையே, லவ் இல்லையே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு நாள் கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு உன்னை. அதுக்கான நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாயிரு. இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க டக்குன்னு தீபா அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு தீபாவோட போட்டோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே குழப்பத்துல இருந்தேன். பேசாப்ல ஆஸ்திரேலியா போயிடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருந்தேன். ஆனா திடீர்னு நீங்க என் கண்ணு முன்னாடி வந்துட்டு ஆஸ்திரேலியாலாம் போக வேணாம், உன்னோட ஹஸ்பண்டை மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு நல்ல யோசனையே கொடுத்துருக்கீங்க அக்கா. நீங்க வந்துட்டு எப்பவுமே நல்லா இருக்கணும். நான் கண்டிப்பா வந்துட்டு அவரோட மனசை மாத்தி கூடிய சீக்கிரம் வந்துட்டு அவரை என்னை காதலிக்க வைப்பேன். அவர் எனக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காரு. அந்த 30 நாள் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு மணி நேர கணக்குலயே நிறைய வரும். நான் கூடிய சீக்கிரம் அவரோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாம ரேவதி. அதுக்கப்புறம் ரேவதி வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ தானே வந்துட்டு அவங்களோட சமாதிக்கு கூட்டிட்டு போன, அங்கதான் போயிட்டு வந்தேன். ஹீரோ சொல்றாரு, சரி சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பாரு, நீ வந்துட்டு கடைசி வரைக்கும் தீபாவையே மனசுல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்கள மறக்கிற மாதிரி ஒரு நேரம் வரும். அன்னைக்கு கண்டிப்பா நீ வந்துட்டு மறந்துதானே ஆகணும். இந்த மாதிரி இறந்து போனவங்கள நினைச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்படியெல்லாம் பேசுறதுனால நான் பழசையெல்லாம் மறந்துட்டு உன்னை காதலிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? இந்த மாதிரி தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காம நீ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நீ இந்த மாதிரி பேசுறது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னோட நல்ல லைஃப்காக தான் சொல்றேன். நான் கண்டிப்பா எத்தனை நாள் ஆனாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தேவையில்லாம உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம நீ வந்து கிளம்புறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஸ்திரேலியா போறதுக்குள்ள ஹீரோ அவங்களோட காதலை சொல்லுவாங்களா. இதுதான் அப்கமிங் எபிசோடில் நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.